SSR சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எல்லா மக்களுமே இல்ல எங்களால வர முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவர் மேல கோபங்கள் இருந்தது அப்படின்னு. நம்மளோட காலில் வேணுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இப்போ நம்மளோட சொந்த வீட்டில் எப்படி ஒரு துக்கம் அனுசரிப்பு நம்ம பார்ப்போமோ அதை தான் அவருமே உணர்ந்து நமக்காக இவ்வளோ தூரம் அவர் கண்ணீர் சிந்தனுன்ட்டோ வரணுன்ட்டோ கிடையாது. மற்ற தலைவர்களை போல அவருமே அடிச்சு போட்டா கூட தளபதியை கேட்க கூட உள்ள யாருமே இல்லை. அந்த வார்த்தை அவங்க சொல்லும் போதே அவங்க கண்காணிப்பாங்க. நீங்க சும்மா யூடியூபோ போய் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா தமிழ்லையுமே டிவிக்கு இல்லாம கிடையாது, எல்லாருமே அகைன்ஸ்ட் தாங்க. எனக்கு பொறுப்பு வழங்கும் போது தளபதி அவர்களை முதல் முறையா அப்பதான் நான் அவர் சந்திச்சேன். அவரை பார்த்ததே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏதோ சாதிச்சா எப்படி இருக்கும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் சூழலை தீர்மானிக்கிறதுல பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம பார்த்தோம்னா ஆண்களுடைய வாக்கு சதவீதத்தை விட பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகம். அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தாவேக்காவுடைய கரூர் நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். நம்ம களத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, அதுவும் தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது தான் இந்த ஷோவுடைய ஒரு மோட்டவா இருக்கு. ஸோ தாவேக்காவுடைய சிங்க பெண்கள் நம்மளோட களமிறங்கியிருக்காங்க. முதல்ல எல்லாருக்குமே ஒரு அன்பு வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த கரூர் நிகழ்வு எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இந்த நிகழ்வை அது என்ன நடக்குது, மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொது பார்வையா முன்வைங்க. யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அராஜகமான ஒரு செயல் தான் இங்கே நடந்தது. ஆனால் இருந்தும் கூட அந்த 41 குடும்பங்களுமே எங்கள் தலைவர் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறத அவங்களே அதை ஒப்புக்கிட்டாங்க. அதனால தான் அவரை சந்திக்கிறதுக்காக அவர் வர வைக்கும் போது கூட ஆக்சுவலாக அவரை சந்திக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஒத்துழைப்புமே கொடுக்கல. திருப்பி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமாட்டியும் அதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க. டிஜிபி பார்க்க சொன்னாங்க. அவர் எஸ்பி பார்க்க சொல்றது, திருப்பி முறை டிஜிபி பார்க்க சொல்றது, இப்படி மாறி மாறி என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு முறையான பாதுகாப்போ அனுமதியை கொடுக்கல. அப்ப வேற வழியே இல்லாம அவங்க எல்லாரையுமே சொந்த செலவுல எல்லாருமே இங்க வர வச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வர அந்த நிலைமைக்கு தான் நாங்க தள்ளப்பட்டோம். அப்படி இருந்தும் கூட எல்லா மக்களுமே இல்ல எங்களால வர முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவர் மேல கோபங்கள் இருந்தது அப்படின்றதுதான். அப்ப எங்க தலைவர் மேல எந்த தவறு இல்லைங்கிறத அவங்களே அதை ஒப்புக்கிட்டதுனாலதான் இங்க எங்க தலைவருக்கு அதுக்கான ஆறுதலுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, இந்த கேள்வி வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வரலாற்றிலேயே முதல் தடவையா பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல கூப்பிட்டு பண்றதா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆறுதலுங்கிறது நம்ம நேர்ல போய் சொல்றதுதான் இருக்கணும்ங்கிறது ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றாரு, அது சிலர் தப்பாவும் இது பண்றாங்க. அதுக்கு உங்களுடைய ஒரு பதிலா என்ன இருக்கு? அது இல்ல, அங்க போயிருந்தா கூட அவ்வளவு ஃப்ரீயா பேசியிருக்க முடியாது. நிறைய திருப்பி க்ரௌட் ஆயிருக்கும். அவ்வளவு ஃப்ரீயா பேச முடியும். இங்க வர வச்சதுனால பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையில உட்கார வச்சு பேசினாரு. நிறைய பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறைகள் சொல்லி கேட்டாரு. ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டாரு. காலில் விழுற இதுவா மன்னிப்பு கேட்டு அவர் பேசியிருக்காரு. கரூர் போயிருந்தா இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா மொத்த ஃபேமிலியும் மொத்தமா ஒரு 1 hour அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனியா பேசியிருக்காரு. அவங்களோட குறைகள், படிப்பு செலவு ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஃபங்க்ஷன்ஸ் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கையும் மன்னிப்பு கேட்டு பேசியிருக்காரு. அங்க நேர்ல போயிருந்தா இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியுமான்னு தெரியல. அவர் ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னா, இங்க அவங்கள எவ்வளவு தூரம் அலக்கடிச்சு நம்ம கூட்டிட்டு வந்ததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களே ஏற்கனவே மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவர் தளபதி கூப்பிட்டோம், அவங்க வந்ததுனால அவங்க வந்ததே பெரிய விஷயம் தான். ஏன்னா அவர் தளபதி மேல வச்சிருந்த பாசம் மட்டும்தான் அவங்க வந்த உடனே அந்த பாசம் தான் அவரும் காமிச்சிட்டாரு. அவரால் வெளிக்காட்ட முடியாததுனால அவர் காலில் விழுந்ததுக்கு காரணமே அவங்கள அலக்கடிச்சு நம்ம கூட்டிட்டு வந்துட்டோமே, நம்மளால போக முடியலையே, நம்மளால உயிர் விட்டவங்களுக்கு நம்ம போய் நேர்ல போய் ஆறுதல் சொல்ல முடியலையே என்ற ஒரே ஒரு காரணம் அவரால் இன்னுமும் அதுல இருந்து அவர் மீண்டு வரல. அவங்க சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 30 நாள்ல அவர் ஒண்ணுமே இல்லை, உடம்புல மெலிஞ்சு போயிட்டாரு,
சாப்பிட்றது இல்லை, சரியா தூங்குறது இல்லை. ஸோ அவர் வந்து அவர் பாட்டின ஒரு லைஃப்ல எப்படியோ இருந்தார். அந்த பார்த்த தளபதி அண்ணாவை இப்போ இப்படி பார்க்க மக்களே அவங்களே உடஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்க பேசும்போது அழதான் செய்கிறாங்க. ஸோ அவரை வந்து நேருக்கு நேராக அவங்க பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க உடஞ்சி போயிருந்தாங்க. ஸோ இதில் டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி தான் அவங்க எல்லாருமே அவங்களோட பேட்டியில் நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால வந்து அவர் அலக்கடிச்சுமேன்றதுக்காக தான் அவர் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டு நம்மளால அவரால் இந்த அசம்பாவிதம் நடக்கல. ஸோ போலீஸோட பாதுகாப்பும் மக்கள் அந்த கூட்ட நெரிசல் வந்து அவர் அந்த அளவுக்கு வரும்ன்றது அவர் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார். ஸோ கரூர், நாமக்கல் அந்த மாதிரி அப்படியே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரையும் தனித்தனியா பார்க்க முடியாது. ஸோ எல்லாரும் ஒட்டுக்க வர வச்சு அவரோட ஆதங்கத்தை மொத்தத்தையும் வெளிப்படையா ஓப்பனா அவர் வீட்டு ஆள் ஒரு ஆள், அவர் வந்து எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அப்பா, எங்க வீட்டுல ஒரு ஆள்னு எல்லாரும் நாங்க சொன்னோம். ஸோ அதை நிரூபிச்சிட்டாருன்றதுதான் இந்த கரூர்ல இருந்து மக்களை கூட்டிட்டு வந்ததுல நாங்க மனப்பூர்வமா உணர்றது இதுதான். எல்லா பெண்களுமே இப்ப பெண்களோட சப்போர்ட் மொத்தமா எங்க அண்ணாக்கு தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா அவர் ஒவ்வொரு செயல்லையுமே காமிச்சிட்டு வர்றாரு. அவரோட என்னென்ன அடுத்த நிலைமை என்னன்றது அவரோட ஒரு அவரோட உதவி எல்லாமே பண்றாரு. அவர் படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே அறிக்கை ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இருந்தும் அவரால் வந்து அதுல இருந்து இன்னும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்றதான் அவர் வந்து இன்னும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் நிறைய யோசிக்கிறாரு. ஆனா வந்து அவர் விடமாட்டாரு. இந்த பக்கத்துல இருந்து யாராவது வரலாம் நினைக்கிறேன். இப்போ இந்த அதோட கன்டினியூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இன்சிடென்ட் நடந்ததுக்கு நான் போக மாட்டேன்னு அவர் சொல்லல. அவர் போகணும்னு ட்ரை பண்ணதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னில இருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது முடியாத ஒரு பட்சத்துலனாலதான் அவங்களை எங்க கொண்டு வந்து பார்த்தது. அதுக்குமே ஆப்போசிட்டான ரியாக்ஷன்ஸ் நிறைய வருது. பட் ஆனா அது எல்லாமே இல்ல. அது வந்து அந்த ஃபேமிலிஸ் பர்டிகுலர் ஃபேமிலிஸே வந்து உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் கிடைக்காதனாலதான் அந்த ஃபேமிலிஸ் இங்க வர வச்சு பார்க்க முடிஞ்சதை தவிர மற்றபடி வேற எந்த ரீசனும் இருக்குல்ல. ஓகே, இந்த நிகழ்வை ஒட்டி மாமல்லபுரத்துல நடந்த அந்த நிகழ்வு ஒட்டி நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் அங்க இருந்த மாமல்லபுரம் 4.0 10th நாங்க மீடியா இருந்தோம். விஜய் அவர்களோ இல்ல விஜய் சார்ந்த யாருமே வரல வெளியில. சோ அவங்களுடைய மோட்டோ என்னன்னா இது அரசியல் படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா இப்போ காலில் விழுந்தது எல்லாமே நம்மளுக்கு தகவலா கிடைக்க ஆரம்பிச்சது. அங்க இருக்கிறவங்க மூலயமா காலில் விழுந்திருக்காரு, இது பேசியிருக்கு, முதல்ல எடுத்தோன்னா மன்னிப்பு கேட்டாருங்கிறது எங்களுக்கு அன்னைக்கு மதியானமே தெரிஞ்சிருச்சு மக்கள் சொல்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த தகவல்லாம் வந்தது. இந்த தகவல் செய்தியில லீக் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓ விஜய் அவர்கள் நடிக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி வந்துட்டு அவரு வந்து நம்மளோட காலில் வேணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இப்போ நம்மளோட சொந்த வீட்டுல எப்படி ஒரு துக்க அனுசரிப்பு நம்ம பார்ப்போமோ அதுதான் வந்து அவருமே உணர்ந்து நமக்காக இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் அவர் கண்ணீர் சிந்தனுன்ட்டோ வரணுன்ட்டோ கிடையாது. மற்ற தலைவர்களை போல அவருமே வந்துட்டு இதை தவிர்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா போலாம். பட் அவர் அப்படி நினைக்கல. நம்மள ஒருத்தரா அவர் சொன்ன வாக்குப்படி நடந்துக்கிறாரு. நம்ம வந்து தப்புன்னு சொன்னா நடந்தா தப்பு, உட்காந்தா தப்பு, எல்லாமே தப்பு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம நமக்காக ஒருத்தர் வர்றாருன்னா கண்டிப்பா இவங்களாம் விட மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அதுதான் உண்மை. சோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு காலில் விழானா ஒரு தாய் தந்தையா ஒரு தங்கையா என்ன பார்க்க வந்ததுனாலதான் உங்க வீட்டுல இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு இதுவாதான் அவர் வந்து அதை காலில் விழுந்திருப்பாரே தவிர்த்து அதையும் வந்து குறை சொல்லி குற்ற உணர்ச்சியில விழுந்தோம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளா பேசலாம், 1000 பேசலாம். பட் இந்த உலக வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தலைவரோ சாதாரண மக்கள் காலில் விழுந்து உங்க வீட்டுல இந்த பிரச்சனை நடந்துச்சு, எவ்வளவு மகா கும்பாபிஷேகம், அந்த மாதிரி இந்த காலத்துல அரசியல் கட்சிகள்ல நிறையவே இந்த மாதிரி டெத் நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் இவ்வளவு தூரம் பேசப்படலை. பட் கரூர் விஷயம் பேசப்படுதுன்னா அப்ப வந்துட்டு இவரை ஒரு பெரிய ஆளா அவங்க வந்து பெரிய ஆளுன்றதோட முதலமைச்சர் நினைச்சிட்டாங்க, அது வேற விஷயம். இவரு எங்களெல்லாம் வந்து குடும்பத்துல ஒரு ஆளா நினைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அம்மாவா இருந்தா விழ மாட்டோமா, நம்ம அண்ணனா இருந்தா விழ மாட்டோமா அப்படின்ட்டு தான் என் தளபதி எல்லாரோடைய காலையும் விழுந்து மன்னிச்சிருங்க என்னால நேர்ல வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிதான் ஆறுதலுக்காக தான் அவர் அதை செய்தாரே தவிர்த்து குற்றத்துக்காக கிடையவே கிடையாது. அது பேசுறவங்களுக்கான பதில் இது கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி அவருக்கு வந்து இதுலதான் நடிக்க தெரியும். நிஜ லைஃப்ல அவருக்கு நடிக்க தெரியல. ஸ்கிரீன்ல தான் அவர் நடிக்கிறாரு ஒழிய நிஜத்துல அவர் நடிக்கவே இல்லை. இது வந்து உள்ள நடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் வந்து அட்லீஸ்ட் யாரையாவது ஒருத்தவங்களை வந்து அவர் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கலாம். பட் அங்க என்ன உள்ள நடந்ததுன்றதே நம்மளுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய அவர் ஆல்ரெடி அதுலயே அரசியலே கிடையாது. அவர் வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தராக தான் அவர் காமிச்சிட்டாரு, அது ஒண்ணு. ஆனா பேசுறவங்க வந்து எதுக்காக நடிக்கிறாருன்றது அவர் நடிப்பே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இப்ப ரியலா இருக்காரு எங்க கூட. அவர் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, என் உடம்ப வந்து உங்களுக்கு செருப்பா தச்சு போட்டா, என் தோலை வந்து செருப்பா தச்சு போட்டா கூட நான் உங்களோட அன்புக்கு ஈடு கட்ட முடியாது அப்படி சொன்ன ஒரு காலில் விழுறது வந்து நடிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது.
அது நடிப்புன்னு சொல்றவங்களே வந்து அவங்களே ஒரு நேரத்துல யோசிப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவரை போய் நம்ம சொல்லிட்டோமே. அந்த வார்த்தை நடிப்புன்றது 100% தளபதி அண்ணா பண்ண வாய்ப்பே கிடையாது. ஓகே. இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இது ஒரு டாபிக்கா போயிட்டு இருந்தது. நாங்க கரூர் மக்கள் கிட்ட வந்து நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அங்க இருக்காரு. அங்க ஒரு வயசானவர் சொல்றாரு, 41 குடும்பங்களை தத்து எடுக்கணுமான்னு கேட்கும்போது, இல்ல தத்து எடுக்க கூடாது, தத்து எடுத்துட்டா விஜய் வந்து தான் பண்றது தப்பு, அதனாலதான் தத்து எடுத்தோங்கிற மாதிரி ஆயிடும். அந்த குற்ற உணர்ச்சி வந்து விஜய், அதுதான் என் கேள்வியாவே இருக்கு. விஜய்க்கு குற்ற உணர்ச்சி இருக்கா? குற்ற உணர்ச்சி அது கிடையாது. ஆக்சுவலா அது எப்படி நம்ம பார்க்கணும்னா மனித நேயத்தோட பார்க்கணும். அதை வந்து அரசியலா நம்ம வந்து பார்க்க கூடாது. மனித நேயத்தோட பார்க்கும்போது அந்த வீட்டுல நான் ஒருத்தனா இருந்தேன்னா அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் நான் செய்யுவேன். இப்போ மற்றவங்கள மாதிரியாவே நான் வந்து எங்க தளபதியுமே வந்துட்டு 20 லட்சம் வந்து நிவாரணம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதோட அவர் வந்து வெளியில வந்திருந்திருக்கலாமே. அந்த குடும்பத்தை தத்தெடுக்கிறப்பனா அந்த குடும்பத்துல ஒருத்தரா இருக்கும்போது அதுக்கு உண்டான மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, எஜுகேஷன் அசூரன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாரு, மாதந்தோறும் வந்து 5000 ரூபாய்க்கான இது கொடுத்திருக்கிறாரு. இதை தவிர இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே நான் கடைசி வரைக்கும் உங்க கூட வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை வந்து மிகப்பெரிய சக்தி. அது வந்து நடிப்பாவும் இருக்கவே இருக்காது. குற்ற உணர்ச்சி அது கிடையாது. குற்ற உணர்ச்சி 100% இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்துமே பண்ணதானே செய்யணும். அது குற்ற ஒரு உணர்ச்சி. மனித நேயத்தோட எங்க தளபதி இருக்கு. ஓகே. இந்த கால்ல விழுந்தது இருக்குல்ல, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரா இல்ல கால்ல விழுந்து அழுதாரா? இல்ல, அழுது இருக்காரு, குடிச்சு அழுது இருக்காரு. அவங்களால பேச முடியலையா. ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க அங்க அடிச்சு போட்டா கூட தளபதியை கேட்க கூட உள்ள யாருமே இல்லை. ஏன் அந்த வார்த்தை அவங்க சொல்லும் போதே அவங்க கண் கலங்கிட்டாங்க. நாங்க ஏன் அடிக்கணும்னா அவரு எங்க காலை பிடிச்சி வந்து என்ன பார்க்க வந்ததுன்னா அது குற்ற உணர்ச்சி இல்ல, அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவரை பிடிச்சி இருக்காரு. ஒரு அம்மாவை பிடிக்க மாட்டோமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது துக்கம் வந்தா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்தா நீங்க அம்மாவை பிடிச்சிதானே ஃபீல் பண்ணி. அவர் அங்க அம்மாவா பார்த்தாரு, அக்காவா பார்த்தாரு, அண்ணனா பார்த்தாரு, தம்பியா பார்த்தாரு. தட்ஸ் ஆல். அது நடிப்பே கிடையாது. அதாவது அவர் குற்ற உணர்ச்சியே கிடையாது. இப்போ கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, அவர் வெளில வாங்கன்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு வாய் பேச முடியாது. அவங்க அப்பாவே சொல்லுவார், எங்க குழந்தை போயிடுச்சு, அவர் அழுவும் போது எங்களால பேச முடியலன்னு. அவர் வெளியில வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். தளபதி நீங்க வாங்க, நான் பழைய மாதிரி வாங்க. அவரால் பழைய மாதிரி இல்லைன்றாரு. ஆனா கண்டிப்பா அவர் பழைய மாதிரி வர்றது கடவுள் அவருக்கு ஒரு துணை இருப்பாரு. எல்லாரும் சதி பண்ணாலும் கடவுள் வந்து அவருக்கு துணையா இருக்கு. கூடிய சீக்கிரம் தாவேகா இதுல இருந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகுது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவா இருக்குங்கிறத பார்ப்போம். அதை தவிர்த்து பொதுச்சூழல்ல இந்த நிகழ்வை ஒட்டி என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு விஜய் வில்லன் ஆகிறாரு. மக்கள் மத்தியிலேயோ பொதுமக்கள் மத்தியிலோ விஜய் கெட்டவன் ஆகிறாரு. கெட்டவன் ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் போய் மக்கள் கிட்ட பேசும்போதெல்லாம், பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க வந்து ஆறுதல் சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமா விஜயோடைய பிம்பம் மாறுது. மக்கள் மத்தியில விஜயோடைய செல்வாக்கு மாறுது. ஓகே, விஜய் மேல தப்பு இல்லைங்கிறத மக்கள் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு இமீடியட்டா ஒருத்தனை திட்டிட்டு கொஞ்சம் தாமதமா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப லேட்டா என்னைக்குமே வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேர்னலிஸ்டா சொல்றேன், நீங்க என்ன காமிக்கிறீங்களோ அதுதான் நான் செய்யறோம். நீங்க தானே அந்த ஃபோரமே, நீங்க என்ன சொல்றீங்கன்றத நான் உங்களுக்கு. சோ நீங்க தப்பா சொன்னீங்கன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்னா நீங்க நினைச்சா கூட வந்து அன்னைக்கு விஜய் வந்து நீங்க பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம காட்டவே முடியாது. நம்ம நினைக்கிறத மட்டும் தான் நம்ம பதிவு பண்றோம். அந்த பதிவை பார்த்துட்டு ஓ விஜய் மேலதான் தப்போன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு அந்த அந்த கொந்தளிப்புல எல்லாருமே இது பண்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட குரல் வெளியில வரும்போது தான் இது கொஞ்சம் கொஞ்சமா. சோ தமிழ்நாடு மக்கள் ரொம்ப லேட்டா கொந்தளிப்பே வந்து நெகட்டிவிட்டிஸ் சார். ஓகே. யாருமே எங்க மக்கள் நாங்க அவரை விரும்புறவங்க யாருமே அவரை குறைய சொல்லல. அவர் தான் அது குற்றவாளின்னு யாரும் குற்றச்சாட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சொல்றோம்னா அந்த நெகட்டிவிட்டிஸ் இருந்தாங்க. அந்த நெகட்டிவிட்டிஸ் தான் இதை உள்ள திணிச்சாங்க. பட் அவங்க உண்மையானவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களே சொன்ன உடனே நெகட்டிவிட்டிஸ் பேக் போயிட்டாங்க. அப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இப்ப தப்பு பண்ணுவாரு இல்ல வந்து ஆப்வியஸ்லி அது ஆப்வியஸ்லி. ஏன்னா இன்னைக்கு நீங்க சும்மா யூடியூபோ போய் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா தம்ப்லைன்லயுமே டிவிக்கு இல்லாம கிடையாது, எல்லாருமே அகைன்ஸ்ட் தாங்க. பட் ஆனா டெய்லி உங்க சேனல்ல டெய்லி நீங்க போடுறீங்களா இல்லையா வீடியோஸ்? ஆமா, இல்ல நம்ம டெஃபினட்டா போடுறோம். ஆனா நம்ம ட்ரை பண்றது என்னன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத முதல்ல போய் ஐடென்டிஃபை பண்ணது ஆதன் தான் நினைக்கிறேன். சோ யாருமே அதை பேசல. மக்களுடைய குரல் என்னவா இருக்குன்னு ட்ரை பண்ணது ஆதன் தான். மக்கள் சொல்றீங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து இப்ப என்ன ரீசெண்டா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் தான் எங்க ஏரியால இருந்து 10 பேரா வராங்க. நான் அண்ணா ஆபீஸ் கூட்டிட்டு போய் நான் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சோ ஏன் அவங்க வராங்க? ஓகே. சோ தளபதி அண்ணா மேல எந்த தப்பும் இல்ல, அவருக்காக நாங்க வந்து எங்கனாலும் நிப்போன்னு வராங்க. 10 பேர் லேடிஸ் வராங்கனாலே அவங்க ஹஸ்பண்ட்ஸ்
பேக்ல இருந்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ எங்களுக்கு ஆதரவு மகாபலிபுரத்துல கூப்பிட்டு பார்த்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்ன உங்க தலைவர் வந்து கூட்டிட்டு வந்து இங்க பாக்க, ஆக்சுவலா நீங்க நானு அந்த ஃபேமிலிக்கு 3rd பர்சன் தாங்க. பாதிக்கப்பட்டது அந்த ஃபேமிலி. அவங்களே அங்க இருந்து கிளம்பி வந்து பாக்குறாங்கன்னா அவங்களை விட நம்மளுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்க நினைச்சா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கலாமே, வந்து பாக்குறாங்கன்னா இப்போ ஆப்வியஸ்லி அவர் மேல தப்பு இல்லன்றத ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தருமே சொல்லியிருப்பாங்க பேட்டியில, அவர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சீனியர் சிட்டிசன் வயசானவங்க குழந்தைங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதை வந்து பார்த்த ஒரு அம்மாவே பேட்டியில சொல்லியிருப்பாங்க, எங்க மேலேயுமே தப்பு இருக்கு, சாரி கேட்டு. விஜய் அவர்களே வந்து ஒரு உரிமையில கேக்குறாரு, வந்து எதுக்குமா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு கட்சி மீட்டிங்கா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துக்குமே லேடிஸ் அண்ட் தென் குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க, வேலைக்கு போற பெண்கள் வேலையை பாருங்க, குடும்பத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் இன்க்ளூடிங். ஃபர்ஸ்ட் நம்மளோட குடும்பம், நெக்ஸ்ட் நம்மளோட ஜாப், அண்ட் தென் தான் டிவிக்கே நீங்க வரணும்னு தளபதி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு ரொம்ப என் குழந்தைய வச்சுட்டு என்னால மதுரை மாநாட்டுக்கு போக முடியல. நான் டீம்ல சொன்னேன், இதுக்காக வந்துட்டு என் டீம் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, நீங்க வந்துதான் ஆகணும்னு நிக்கல. பிகாஸ் தளபதியோட அந்த ஒரு சொல்ல நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் மதிச்சுட்டு தான் இருக்கோம். அது வந்துட்டு அந்த கரூர் கூட்ட நெரிசல்லாம் அவங்களோட ஒரு இம்பாக்ட். நாங்களாம் இப்ப நானே இருந்தாலுமே என்ன பண்ணுவோம்னா, ஐயோ தளபதி வராரு, என் குழந்தைய பார்க்கணும், அப்படி ஒரு ஆர்வத்துல நாங்க போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் நாங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தாலே இந்த பிரச்சனை நடந்திருக்க போறது இல்ல. ஸோ அந்த ஒரு சந்து ஒரு நாள் ஒரு 100 அடி ரோட்ல வந்துட்டு அவ்வளோ பேர் இப்ப தெரியும். நம்ம இப்போ ஒரு எம்எல்ஏ போனாலே அவ்வளோ ஒரு கூட்டம் வரும். யாரா இருந்தாலுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ ஒரு ப்ரெஸ் ஒரு சும்மா ஷூட்டிங் எடுக்க போனா அவ்வளோ பேர் வேடிக்கை பார்ப்போம், நான் எல்லாரும் இன்க்ளூடிங். அப்படி இருக்கும்போது தளபதின்னும் போது உயர் நீதிமன்றத்துல சொன்னதை நானும் சொல்றேன், அவர் ஒரு செலிபிரிட்டி. ஸோ அவரை பார்க்க இவ்வளோ பேர் வருவாங்க நமக்கு தெரியும் போது கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு அந்த சப்போர்ட் படி நாங்க கேட்ட இடத்துல 2 இடத்துல ஒரு இடம் கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு முந்தின வாரம் கூட ஒரு மீட்டிங் நடக்குது, பட் அதே இடத்த எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க. அதுக்கு முன் உதாரணமா முன் காரணமா நீங்க தான் இருக்கீங்க. சோ இதனால வந்து தளபதி தான் பண்ணிட்டாருன்னா ஓடிட்டாருன்னு சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? தளபதி அந்த இடத்துல வேனை விட்டு இப்ப கேரன் விட்டு இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 4 பேர் இன்னும் வரமாட்டீங்களா? அவரை தாக்குறதுக்காகவே நீங்க ஆள் செட் பண்ணிருக்கலாம், ஏதோ நடந்திருக்கலாம், இதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் அதிகமான உயிர் போயிருக்கலாம். அதை தவிர்க்கதான் என் தளபதி அங்கிருந்து கிளம்பி வந்தாரே தவிர்த்து மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இன்னும் அசம்பாவிதம் அதிகரிக்க கூடாதுன்னு தான் அவர் வந்தார். சோ அதையே என்ன சொல்றீங்க, ஓடிட்டாருன்றீங்க. நீங்க எத்தனை பேர் இறங்கி வந்திருக்கீங்க கேரவன் விட்டு? இத்தனை வருட ஆட்சி காலத்துல யாருமே வந்தது கிடையாது. பட் தளபதியை மட்டும் நீங்க ஏன் இப்படி ஒரு சென்டென்ஸா சொல்றீங்க? இத வந்து அடுத்த யூடியூபரா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே யோசிக்கணும். கொஞ்சம் பேசும்போது நம்ம தளபதி மட்டும் கிடையாது, எல்லாரையும் சேர்த்து சொல்லணும்ன்றது கிடையவே கிடையாது. டிவிக்கு வந்ததுல இருந்து நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, பட் எல்லா நியூஸும் தளபதிக்கு மட்டும் தானா? நேரம் தவிர்த்து வர்றது தளபதிக்கு மட்டும்தான், அந்த கேரவன் பின்னாடி மக்கள் வர்றது தளபதிக்கு மட்டும்தான், வண்டியில இருந்து கீழே விழுறது தளபதிக்கு மட்டும்தான். இப்ப எல்லாமே தளபதிக்கு மட்டும்தானா? இது வரைக்கும் நடந்த ஆட்சிக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? ஓகே, நம்ம கரூர்ல இருந்தப்போ விஜய் அவர்கள் ஏன் வரலன்னு கேட்கும்போது காவல்துறையே நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா காவல்துறையே வர வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த டைம்ல மறுபடியும் வந்தீங்கன்னா பிரச்சனை தான் அங்க வரும் அப்படின்னு. ஒரு உயிர் போனா கூட அது வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் அவ்வளோ செக்யூர்டா அந்த சிசிடிவி கேமராவே இல்லாத ரூம்ல பேசும்போது கூட அவர் காலில் விழுந்தாருங்கிற தகவல் கசியுது. அப்போ விஜய் அவர்கள் வரப்போறாருங்கிறதுனா அது எப்பேற்பட்ட தகவல், மறுபடியும் அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் ஓடும் அப்படிங்கிறதுனால தான் வர வேண்டாங்கிறத சொன்னார். இவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட், நான் அதை கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து எங்களுக்கு குடும்பம் முதல்ல, படிப்பு குடும்பம் வேலை முதல்ல, அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களுங்கிறத ஒரு தாவேக்கால இருந்து ஒரு பெண் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன்னா, கரூர் காலையில கூட்டம் நடக்கும்போது மக்களோட நாங்க பேசுறோம், அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்கா மக்களோட பேசுறோம், என்ன நினைக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள். இப்போ பஸ் ஸ்டாப்ல வந்து ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா விஜய் நான் பார்க்கணும், பயங்கர ஃபேன், சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, சரி நான் பஸ் வந்துருச்சு நான் கிளம்புறேன் வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட நான் கேட்கறேன், உங்களுக்கு விஜய் பார்க்கணுங்கிற ஆர்வலாம் இருக்கு, அவர் எங்க போயிட போறாரு, இங்க தான் வரப்போறாரு, எங்க ஊருக்கு மறுபடியும் வராம போயிடுவார், நான் அப்ப பாத்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்குன்றாங்க. அது அவர் கொடுத்த மோட்டிவேஷன். முதல்ல நீங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு அவரு சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க ஒர்க் ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன பாருங்க, நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், உங்ககிட்ட எங்களோட ஒருத்தரா தான் அவர் இருக்காரு. சோ அவரை நாங்க அதான் சிலர் அதை புரிஞ்சிக்காம வந்துதான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்கு. கொஞ்சம் அதை வந்து அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய பேர் வந்திருக்காது. ஓகே,
நம்ம 2 தரப்ப பேசுறோம். ஒண்ணு வந்து தாவேகா மேல தப்பு இருக்குன்னு ஒரு தரப்ப வந்து அவங்களுக்கு பதில் சொல்றோம். இல்ல வந்து தமிழ்நாடு அரசு மேலயோ இல்ல வந்து காவல்துறை மேலயோ தவறு இருக்கு அந்த தரப்ப பேசுறோம். 3வதா ஒரு தரப்பு ஒண்ணு சொல்றாங்க. மக்கள் வந்து உங்களுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அது தாவேகா தொண்டர்கள்ன்ட்டு இல்ல. பொதுவாவே மக்கள் பீப்புள் ஏன் இவ்வளவு கூட்டமா இவ்வளவு கும்பலா போறீங்க அப்படிங்கிறது. சோ அந்த பார்வை உங்களுக்கு எப்படி படுது? ஓகே. வேற வழி இல்ல. அவர் மேல வச்சிருக்கிற அந்த பாசம் வந்து இன்னும் இருக்க அதிகரிச்சுட்டே தான் போதேங்கண்டி. மத்தவங்க நினைக்கிற மாதிரி நெகட்டிவிட்டிஸ் நினைக்கிற மாதிரி குறையவே இல்லை சார். 1% கூட குறையல. இன்னும் அதிகமாயிட்டு எல்லாரும் இன்னும் நிறைய பேர் அவரை வந்து அந்த அன்பு போயிட்டு தான் இருக்கு அவர்கிட்ட. அன்புதான் பாத்தீங்கன்னா இப்ப அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுவாங்க. திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்கிறது. அந்த அன்புங்கிறது பாத்தீங்கன்னா எங்க தளபதி மக்கள் மேல வச்சிருக்கு அவரை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பு. அறம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொடுக்கறது தான் சிறந்த அரசியல்னு சொல்லுவாங்க. இந்த சம்பாதித்த பணத்தை நேர்மையா உண்மையா சம்பாதிச்ச பணத்தை மக்களோட சேர்ந்து மக்களுக்காக நான் செலவு பண்றதுக்காக நான் வர்றேன், அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றதா ஒரு சிறந்த அறச்செயல். அப்ப அந்த அன்பும் அந்த அறமும் எங்க தலைமை கிட்ட இருந்ததுனாதான் அவருக்கான இந்த உயரிய பண்பு வந்து கிடைக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். மேம் ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாருக்குமே நீங்க பதில் சொல்லணும். எல்லாரோட ஆன்சருமே எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தற்கூரிங்கிற சொல்லாடல், இந்த சொல்லாடல் வந்து இந்த நிகழ்வை ஒட்டி அதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வில்லனாக்கப்படுறாரு பொதுமக்களால. அப்போ விஜய்க்கு ஆதரவா தெரிவிச்ச ஒருத்தனை நோக்கி அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுது. இதை சுத்தி என்னென்ன டிபேட்லாம் ஓடுச்சுன்னு நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் யாரோ ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு சமூகத்தை ஒரு பீப்புளோட ஒரு ஜென்சி பீப்புளோட உரையாடணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள தற்கூரின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னா அவங்க குரலை கேட்கவே போயிட மாட்டான். அது வந்து ஒரு தீண்டாமை மாதிரி அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. எழுத்தாளர் ஜெயமோகன் என்ன சொல்றாருன்னா, யார் தற்கூரிகள்? நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்காக ஆதரவு தெரிவிக்கிற ஒருத்தர் வந்து தற்கூரின்றீங்க. ஆனா ஒரு கல்வியாவே நம்ம தமிழ்நாடே வந்து ரொம்ப பின்தங்கி கிடக்கு. இன்னும் நம்ம நிறைய விஷயத்துல லேக் ஆகுறோம். அப்போ வந்து அந்த பொறுப்பு நீ எப்ப எடுத்துக்க போற? முதல்ல நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ விஜய் தொண்டர்களை தற்கூரின்னு சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இந்த தற்கூரிங்கிற வார்த்தையை சுத்தின விவாதம் அது வந்து எவ்வளோ முதல்ல அது ஒரு விளையாட்டுக்கா சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தை வந்து ஒருத்தனை எவ்வளவு தனிமைப்படுத்துது, ஒருத்தனை எவ்வளவு அப்புறப்படுத்துது, அது எவ்வளவு பெரிய தீண்டாமை, அகத்தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த சொல்லாடல் எப்படி பாக்குறீங்க? இதை ஒட்டி நம்ம மத்தவங்க பேசலாம். என்னல நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஆக்சுவலி வந்து என்னன்னா சார் அன்னைக்கு பேசி கருணை சார் பேசினார். அதுக்காக நான் போய் பார்க்கும்போது இந்த ட்விட்டர் அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே ஃபியூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு கீழே எந்த அளவுக்கு பாசிட்டிவா வந்ததோ அந்த அளவுக்கு நெகட்டிவாவும் வந்து தற்கொலை. நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் தற்கொலை சொன்னேன். நான் அதை நான் பாசிட்டிவா எடுத்துருப்பேன். நான் உங்ககிட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா என் டைம் நான் வேஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து எனக்கு நான் உங்ககிட்ட வந்து ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நாங்க எதை நோக்கி போறோம்ன்றது எங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. நாங்க என்ன பண்ணணும்ன்றது அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க பண்ண போறோம். எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நீ எதனா பேசிட்டு போ, அதுக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவ்வளவுதான். சரி, சோஷியல் மீடியாங்க எது வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம யாரும் வேலை பண்றது. ஓகே ஓகே. லைட் ஹார்ட்டடா எடுத்து சாலையில கிடக்கிற குப்பை மாதிரி தான் அது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதியவே என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு அரசியல் தெரியாமலாம் இல்லை. அவர் அரசியல்ங்கிறது இந்த கட்சி ஆரம்பிக்க முன்னாடியிலிருந்தே எல்லா விதத்துக்குமே அவர் வந்து குரல் கொடுத்தவர் தான். ஈழத்தமிழனுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாகப்பட்டினத்தினுடைய மீனவருடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுல இருந்து டிமானிட்டேஷன்ல இருந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து இப்ப அந்த பரந்தூரனுடைய மக்களுக்குள்ள இருந்து ஸோ எல்லாத்துக்குமே அவர் வந்து குரல் கொடுத்தவர். அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மக்கள் இயக்கத்துல இருந்து நற்பணி மன்றத்துல இருந்து எல்லாத்துல இருந்துமே அவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருந்து இருக்கிறாரு. அதோட சார் அரசியல் தெரியாது நீங்க சொன்னீங்கனாலும் வச்சுட்டு போங்க. ஆனா அரசியல் அவருக்கு தெரியல அப்படின்னா கூட மக்களுடைய பசி என்ன அப்படிங்கிறது தெரியும், மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்துல கூட வந்து சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு வந்து மக்களுக்கான அடிப்படைக்கு உண்டான உணவுல இருந்து அதுக்கான மின்சாரத்துல இருந்து அதுக்கான மருத்துவ வசதி, இலவசமான கல்வி இதுல இருந்து எதுலையுமே பாத்தீங்கன்னா நான் வந்து நோ காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இப்ப அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க நாங்க எப்படி வந்து தற்கொலைகள் ஆக முடியும்? அவருக்கு அரசியல் தெரியாத ஃபர்ஸ்ட் தோணியிருந்தாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய எங்க தலைவரை போய் அரசியல் தெரியும் சொல்லும் போது எங்கெல்லாம் சொல்றதுல என்ன பெரிய ஆச்சரியம். ஸோ பொதுவாக இந்த தற்கூரி அப்படிங்கிற சொல்லாடல்னா இந்த பழைய காலத்துல படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்குமே நீங்க வந்து ஒருத்தவங்க கையெழுத்து போட தெரியாதவங்களா தற்கூரின்வாங்க. இன்னைக்குமே நீங்க ஒருத்தவங்க ஒரு படிப்பறிவே இல்லைன்னா கூட ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா ஒருத்தவனுக்கு கல்வியை மறுக்கப்படுதுங்கிற கேள்வியை வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் படிக்கல அப்படிங்கிறத விட அவன் ஏன் படிக்கலங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும்.
ஸோ ஒரு நம்மளுக்கு என்ன விமர்சனம் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து தாவேகாவினர் மேல நம்மளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம், இல்ல அவங்க பண்றது சரின்னு நம்ம பாராட்ட செய்யலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் ஓகே. இந்த மாதிரி அவமானப்படுத்துறது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த விவாதத்தோட நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முதல்ல நன்றி. நிறைய தெளிவான பார்வைகளை முன் வச்சீங்க. நீங்க எல்லாருமே விஜய் அவர்களை சந்திச்சிருக்கீங்க இல்லைங்களா? நான் பார்த்திருக்கேன். ஓகே, சந்திச்சிருக்கேன். நீங்க ஓகே பொலிட்டிக்கல்ல போனதுக்கு அப்புறம் பார்க்கல, அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது பார்த்தேன். ஓகே. ஸோ அது உங்களுடைய தளபதி மேல இருக்கு உங்களுடைய லவ் பிளஸ் அவருடைய அந்த சந்திப்பு நிகழ்வு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அங்க இருந்து வந்துடலாம். நீங்க சொல்லுங்க. எனக்கு பொறுப்பு வழங்கும் போது தளபதி அவர்களை முதல் முறையா அப்பதான் நான் அவரை வந்து சந்திச்சேன். அவரை பார்த்ததே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏதோ சாதிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து வந்தது. பயங்கர சந்தோஷம். அது போதும், அவர் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு அந்த டைமிங்ல வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்தது. எதையோ சாதிச்சிட்டோங்கிற ஒரு இது இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு நீலாங்கரை ஆஃபீஸில் தளபதி பொறுப்பு வழங்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் பண்ணும்போது வெளியே எல்லாருமே ஈஸியாக எனக்கு மீட்டிங் கொடுக்கும்போது கூட்டமாக நின்றுட்டு இருந்தோம். கையில் என் குழந்தைய வச்சுட்டு இருந்தேன். என்னோட இன்சிடென்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு குழந்தை வச்சிருக்கவங்கள மட்டும் உள்ள விடுங்க அப்படின்னு சொன்ன எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு என் குழந்தை பார்த்துட்டு தளபதி அம்மா தளபதி இங்க பக்கத்துலயே கார் பக்கத்துலயே நின்னுட்டு ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டபிளான அந்த ஒரு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு தளபதி பார்க்கும்போது என்ன வயசு? இப்பதாங்க ஒரு 6 months 7 months தான் இருக்கும் ஒரு பார்த்து. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாத்துறேன். என்னோட குழந்தைய சொல்றேன். முன்னாடி பாத்துச்சு பாருங்க. ஓகே. இல்ல நிக்கிறாங்க குழந்தைய வச்சிருக்கவங்களும் உள்ள விடுங்கன்னு சொன்னதுனால என்ன ஆனந்த் சார் கூப்பிட்டு ஏமா இங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி 2 பேர் குழந்தை வச்சுட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் உள்ள போனோம். நானும் பர்சனலா மீட் பண்ணல, பட் நான் க்ளோஸா ஒன்னும் பார்க்கல. பட் ஆனா நான் அவரோட நெய்பர் தான். அவரு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கார் எல்லாம் போகும், அந்த ஸ்ட்ரீட் கேஸ்ல டிரைவ் தான் நான் போறது வர்றது எல்லாமே. ஸோ பாத்திருக்கேன், அந்த காரை பாத்திருக்கேன், தவிர ஒன்னும் நான் அவரை நேர்ல போய் மீட் பண்ணல. ஓகே, நம்ம ஆதன்லயே இது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் தாவேகா அவர்கள் தலைவர் அவர்கள் தான் சந்திக்காதது. சீக்கிரமா பாப்பீங்க, அதுக்கான வாழ்த்துக்களும் கூட. எனக்கு வந்து எப்படின்னா இப்ப கல்வி விருது வழங்கினார் பாருங்க. சோ அதுல ஈஸியா சரவணன் அண்ணன் வந்து எங்களுக்கு நைட்டு 11 o'clock போல கால் பண்ணி நீங்க போறியாமா, நான் போறியான்னு போன்னு சொல்லுங்கன்னா கண்டிப்பா நாங்க போறோம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா எல்லாம் ஒரு 5 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கேயே அண்ணா எல்லாம் வண்டியில அரேஞ்ச் பண்ணி அமுச்சு விட்டாங்க. போயிட்டோம். என்னன்னா கிரௌட் அதிகமா இருந்தாலும் நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ள போனோடனே எங்களை எல்லாம் சீட்ல இருந்து உட்காந்துட்டோம். ஆனா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்த்துட்டு நாங்க ஒரு பார்க்கும் போதே அவர் மெய் மறந்து இங்க நாங்க சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். பட் என்னன்னா எல்லா கூட்டமும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்க ஒரு 3 லேடிஸ் மட்டும் முன்னாடி போய் உட்காந்தோம். அது ஒரு விஷயம் தான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த 3 பேர் முன்னாடி உட்காந்துருக்கோம். அவருக்கு வந்து சாப்பிட எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்து அவரே ரசிச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா அண்ணா அண்ணான்னு இப்படிதான் சொல்றேன். அவர் வந்து நிஜமா என் கூட பிறந்த அண்ணா தான். அண்ணான்னு நம்ம வாய் வார்த்தைக்கு சொல்றது வேற. அப்படிதான் நினைச்சு பாக்குறேன். என் மைண்ட் வாய்ஸ் எப்படிங்க அவருக்கு தெரியும். பார்த்துட்டு ஹாய் சொன்னாரு. சீரியஸ்லி என்னால நம்பவே அக்கா உங்களுக்காக ஹாய் சொல்றாரு. ஆனா எனக்கும் ஹாய். எங்க 3 பேரும் ஹாய் சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டு வர சொல்லிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மனசு வேணும். நாங்க டைரக்டா அவங்க சொன்ன மாதிரிதான் மீட் பண்ணிக்கல. மீட் பண்ணா அதாவது எப்படின்னா அண்ணான்னு விழுந்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும். அது லாங் டிஸ்டன்ஸ்லயே என்னை பார்த்து ஹாய் சொன்னாரு. நாங்க அவரையே பார்த்துட்டு இருக்கோன்றதை அவர் அப்சர்வ் பண்றாரு. அப்போ ஒவ்வொருத்தருமே அவர் நோட் பண்றாரு லாங் டிஸ்டன்ஸ்லயே. ஸோ எங்களை விட மாட்டாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து அண்ணா பார்க்கணும்னு ஆசை. பட் இந்த வருஷம் தான் பார்த்தேன். கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாக்கு ஈசிஆர்ல வச்சிருந்தாங்க. அப்ப பார்த்தேன். ஆனா போட்டோ தான் எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. மறக்கவே முடியாது. ஓகே, எல்லாருக்குமே நீங்க புகைப்படம் எடுத்துட்டீங்களா? ஆமா, எங்களோட நான் மட்டும் தனி அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. என் ஹஸ்பண்ட் வந்து பிக் ஃபேன். அவர் எப்படின்னா சின்ன வயசுலயே அவர் ஷோல்டர்ல கை போட்டு அண்ணா கூட போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. அதை பார்த்தா என் ஹஸ்பண்டானே தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப என்னோட அவர் தான் பயங்கர ஃபேன். ஒரு 3 பேருடைய பெண்டிங் கோரிக்கை மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அதை மட்டும் முதல்ல நிறைவேற்றி முதல்ல இதுல இருந்து அவர் வெளியில நீங்க சந்திக்கும் போது அவர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும்ங்கிறதுதான். இதுவே தவிர்த்து இந்த டைம்ல வந்து அண்ணா அவர்களும் சந்திக்க ரெடியா இருக்க மாட்டாருங்கிறது. நம்மளும் அந்த டைம்ல நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இது வந்து பொறுமையாவே நடக்கட்டும். இந்த ஆசை நடந்தா போதும். அதே மாதிரி ஆக்சுவலி எல்லாருமே இல்ல டிவிக்கள் இருக்கவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து ஃபேனு. நாங்க வந்து அவர் நடிக்கும் போது ஆக்சுவலா நான் வந்து அவரோட ஃபேன் கூட கிடையாது. நான் வந்து பாத்துக்கும் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா அடுத்த செகண்டே வந்து நான் நீலாங்கரையில இருக்கேன், ஈசிஆர் சரவணன் சார் இருக்கேன். நான் போய் மீட் பண்ணி சார் நான் ஜாயின் பண்ணணும். என் வீட்டுல எல்லாமே வேற ஒரு இப்போ இருக்க கட்சியில, அதாவது என் ஃபேமிலி வந்து பெரிய வேற ஒரு இதுல இருக்காங்க எல்லாருமே. முக்கியமான கட்சி. அவங்க என்ன எல்லாம் ஓகேவா, அவங்க என்ன சொன்னா எனக்கு அகைன்ஸ்டா இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா போய் பண்ணு. அவங்க என்ன ஷாக் ஆனாங்கன்னா இல்லையே நீ
வந்து அவரோட ஃபேன் கூட இல்லையே நீ எப்படி இல்ல எனக்கு ஒண்ணு பிடிச்சது அந்த கட்ஸ் பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வரேன்னு சொல்லி வரல வந்தாரு வந்து ஒண்ணு பண்ண போறேன்னு ஒண்ணு சொன்னும் போது கண்டிப்பா இவர் கூட போய் நிக்கணும்னு ஒண்ணு தோணும் இல்லையா அது ஒரு இன்ஸ்டன்ட் தான் எனக்கு அதனால கண்டிப்பா நான் இருக்க வரைக்கும் அவரோட நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா என்னோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு எப்பவுமே இருக்கும் அண்ட் தென் எனக்குமே இன்னொரு இன்சிடென்ட் நான் அவரோட ஃபேன் தான் இந்த தற்குறின்ற வார்த்தைக்கு நான் அதை சொல்றேன் ஏன்னா ஃபேன்னா மீன்ஸ் எல்லா படமும் பார்ப்பேன் சின்ன வயசுல இருந்து அவரை பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அவரோட படங்கள் எல்லாமே இன்ஸ்பிரேஷனான படம் தான் ஓ நம்ம ஆட்சியில் இப்படி நடந்தா நல்லா இருக்குமோ அப்ப கல்வியில இதை பண்ணியிருந்த தமிழன் படத்துல இருந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் படம் பாத்தீங்கன்னா அரசியலை சார்ந்தும் மக்களுக்கு நல்லதை பண்றதை பார்த்துருக்கோம் அதனாலதான் என்னோட ஃபேவரட் ரொம்பவே ஆனா ஒரு ஸ்டேட்டஸ் கூட இது வரைக்கும் ஜூன் 22 நான் போட்டது கிடையாது என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிள் கேட்டிருக்காங்க ஏன் நீ இவ்வளோ பெரிய ஃபேன் என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா தல ரசிகர் 2 பேரும் வீட்டுல சண்டையே வரும் மோஸ்ட் ஆஃப் சண்டை வரும் இப்போ பேசுறதுனால உங்களுக்கு எனக்கு சாப்பாடு வரப்பதில் வேலைக்கு போனாதான் வரும்னு சொல்லி சண்டை போட்டிருக்கோம் பட் ஆனா நான் போட மாட்டேன் ஏன் போட மாட்டேன்னா சொல்லுவேன் ஆமா நான் ஸ்டேட்டஸ் போட்ட தளபதி பார்க்கப்படாது இல்ல என்னோட உண்மையாவே நடந்த விஷயம் ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே இதை பார்ப்பாங்க கண்டிப்பா நான் அனுப்புன்னு வச்சுக்கோங்க அவங்க கேட்பாங்க நீ ஏன் போட மாட்டேன்னா என்னால போட முடியாது நான் போட்டு அவர் பாப்பாரா இல்ல அவர் என் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போட போறாரா நான் ஏன் போடணும் இப்படி ஒரு ஆங்கிள் இருந்தேன்னா தளபதி கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் போகணும்னு வீட்டுல ஒட்டாரமா நின்னேன் ஏன்னா அவருக்கு வரணும்னு அவசியம் இல்லை நமக்காக செய்யணுன்ற அவசியம் இல்லை மற்ற நடிகர்களை போல அவருமே வந்துட்டு நான் சம்பாதிச்சேன் நான் குடும்பத்தோடு இருக்கலாம் தலைமுறையா இருக்கலாம் இருந்திருக்கலாம் பட் அவர் வந்துட்டு நான் என் மக்களுக்காகவும் என்ன நம்பி இருக்கிற ரசிகர்களுக்காகவும் நான் நல்லது செய்யணும் வந்திருக்காரு அப்ப அது உண்மை அவரோட அன்பு உண்மை அப்போ அவரு படத்துல மத்தவங்க சொல்ற மாதிரி சினிமாட்டிக்கா அவர் பண்ணதை அவர் நிஜமா பண்ணணும்னு நினைச்சிட்டாரு செஞ்சுட்டாரு வந்துட்டாரு அதனால மட்டுமே நாங்க எல்லாரும் அவர் கூட இருக்கோம் இனிமேலாம் இருப்போம் இந்த தற்குறி கூட்டங்கள் தளபதிக்கான கூட்டங்கள் மட்டுமே இன்னொரு விஷயம் இது வந்து சொல்லிக்க விரும்புறேன் ஒரு அம்மா வந்து சமீபத்துல வந்து தளபதியோட ரசிகருக்கு பொண்ணு கொடுக்காதீங்க தளபதியோட ரசிகருக்கு பொண்ணு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா நான் என்னன்னா எத்தனை வருஷம் எனக்கு 24 இயர்ஸ் பேக் நானு அப்பவே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி முதல்ல என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ண உடனே உனக்கு யாரப்பா பிடிக்கும்னு கேட்டாரு எனக்கு தளபதி சின்ன வயசுல இருந்து அதாவது எனக்கு கருத்து தெரிஞ்சதுன்னு நான் அவர் கூட போட்டோலாம் எடுத்திருக்கேன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேருக்குள்ள வந்த ஒத்துமையே அதுதான் இன்னைய வரைக்கும் நாங்க வந்து எப்படி இருக்கோம்னா தளபதியால சேர்ந்தவங்க இன்னைக்கும் எங்களோட லைஃப்ல என்ன டீச்சர் ட்ரைனிங் முடிக்க வச்சிருக்காரு என்னை இன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை ஒரு சொசைட்டில நான் இப்படி உட்காந்துமே என் ஹஸ்பண்ட் தாங்க அதுக்கு காரணம் தளபதின்னு இப்ப நான் சொல்றேன் தளபதியோட ரசிகர்கள் தான் நாங்க 2 பேருமே இன்னைக்கு எங்க லைஃப்ல நாங்க எங்கேயோ எவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கோம் சோ அது எல்லாத்துக்குமே அவரோட ரசிகர்கள் தான் எந்த கட்சி தலைவர்களும் எங்களுக்காக இது வரைக்கும் பேசல எங்கள் தளபதி மட்டுமே இதுவரை எங்களுக்காக பேசினாரு பேசிட்டு இருக்காரு பேசுவாரு எங்க கூடவே அவர் பயணிச்சிட்டு இருக்காரு இதுக்காக மட்டும்தான் நாங்க அவர் கூட இருக்கோம் அதே மாதிரி I want to tell you like ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ரீசெண்டா எங்கல இருந்து வெளியே போனவங்க ஒருத்தவங்க வந்து சேஃப்டி இல்ல ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்றாங்க ஆக்சுவலா நாங்க எல்லாமே உமன்ஸ் விங் தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் ஒரு 1 hour டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் யோசிச்சு பாருங்க நான் தனியா மாநாடு போயிட்டு வந்திருக்கேன் சென்னையில நீலாங்கரையில இருந்து விக்ரவாண்டி போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அதே மாதிரி ரெஸ்பெக்ட் ஈக்குவாலிட்டி இருக்குங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்களாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது எங்களை ஸ்டேஜ்ல ஏத்தி பேச வைப்பாங்க நாங்க ஸ்டேஜ்ல பேசியிருக்கோம் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல நான் ஆசைப்பட்ட ரெஸ்பெக்ட் இருக்கு ஈக்குவாலிட்டி இருக்கு எல்லாமே இருக்கு எதுலயுமே நாங்க குறை வைக்கல அதனால ஃபேக் நியூஸஸ் நம்பாதீங்க இந்த மாதிரி கை சங்கிலி போட்டெல்லாம் எங்களை காப்பாத்திலாம் விட்டுருக்காங்கன்னு ஒரு குழந்தை அது உண்மைதான் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடம் போகுதுன்னா எங்க அண்ணாங்களா எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் அவங்க எல்லாருமே எங்களை பாக்குறாங்க சோ கட்சியில இருக்கவங்க கட்சியே இல்ல சார் ஃபேமிலி நம்ம அம்மா வரும்போது எப்படி எத்தனை பேர் எழுந்து மரியாதை கொடுத்துருக்காங்க இட்ஸ் தமிழ்நாட்டோட அவங்க சிங்கப்பெண் எல்லாருக்குமே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அதே மாதிரிதான் எங்க கட்சியிலயும் நாங்க போனா எல்லாருமே எங்களுக்கு வழிவிட்டு எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்களும் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டோம் யாருக்கும் எந்த ஒரு மரியாதை குறைவும் இது வரைக்கும் நடக்கல இந்த இப்போ கட்சின்னு எடுத்துட்டாலே நம்ம மக்கள் மத்தியில முன்னாடி இருந்தது என்னன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க போகக்கூடாது லேடிஸ்லாம் வீட்லயே இருங்கம்மா இது நிறைய எங்க வீட்லயும் மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே நடந்திருக்கு பட் டிவிகேல மட்டும்தான் லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க லேடிஸ் போனாலும் ஒரு சங்கிலி மாதிரி போட்டு டச் பண்ணாத அளவுக்கு உள்ள போவாங்க நாங்க போறோம் அது வரைக்கும் போறோம் எங்களோட தோழர்கள் எங்களோட நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் எங்களுக்கு அந்த உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க தளபதி பேச்சுக்காக
ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலர் திரு ஈசா பேசுகிறோம் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வந்து இப்போ ஒரு மீட்டிங் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு வர வைக்கிறதுலேருந்து திருப்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களை வந்து பாதுகாப்பு அணுகுறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். கால் பண்ணி வந்து கேட்பாரு. எங்களை எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு தான் அவரே கிளம்பி போவார். அது மட்டும் இல்லை இப்போ ஸ்டேஜ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னாடி முதல் வரிசையில் வந்து இடம் கொடுப்பாரு. இது மற்ற இடத்துல மற்ற கட்சி நடக்குமான்னு எனக்கு தெரியல, மற்ற மாவட்ட செயலர் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா எங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து அதுக்கான முன்னுரிமையை வந்து 100% கொடுக்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து தளபதிக்காகவே வாழ்றவர். எங்களையும் அதே மாதிரியே தான் எங்களையும் வழி நடத்திட்டு போறாரு. எங்களை எல்லாரையும் அவர் கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி தான் யாருமே அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இப்ப நான்லாம் வந்து எனக்குலாம் இப்பதான் 21 22 ஆக போகுது. அவ்வளவு சீக்கிரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் ஸ்டேஜ்ல பேச விடுவாங்க. ஏன்னா ஒரு பொது மீட்டிங்ன்றப்ப லைவ் ஓடும், மீடியாக்காரங்க இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஆனா எங்க கட்சியில எதுவுமே கிடையவே கிடையாது. நீ போய் பேசு, நீ போய் இது இன்னைக்கு கூட காலையில கூட ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களாமா, பார்த்து போயிட்டு வாங்க எல்லாமே சொல்றாங்க. மத்த கட்சி மாவட்டத்துல தான் அவ்வளவு சீக்கிரம் வந்து பேசுவாங்க. டேரக்டா ஃபோன் பண்ணி பார்த்து போங்க, அந்த அளவுக்கு கவனிப்பாங்களான்னு தெரியல. உண்மையாவே பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதுலாம் வந்து ஒட்டு மொத்த போய் அதெல்லாம் சரிங்களா பாதுகாப்பு எல்லாமே போய் அதே மாதிரி தேவையில்லாம வீடியோஸ் எல்லாம் போட்டு தேவையில்லாம பரப்புறாங்க. அது வராது. வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் எல்லாருமே தனியா தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஏன்னா முக்கியமான குரலை வந்து இது பண்ணீங்க, ஒரு பதிவா வச்சிங்க. இந்த ஷோவோட மோட்டோவே என்னன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு, அந்த நிகழ்வு ஒட்டி அது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த தற்குறிங்கிற விஷயத்துல இருந்து தான் இந்த ஷோவே நடக்கிறதுக்கு அதுதான். ஒரு கட்சியினரை பார்த்து இல்ல ஒரு கூட்டத்தை பார்த்து நம்ம தற்குறின்னு சொல்றோம். அப்ப அவங்க என்னவா யோசிக்கிறாங்கிறத வந்து இது பண்ணதுக்கு தான் இந்த ஷோவே நம்ம வச்சோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனை என்னவா இருக்கு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களோட கோல்ஸ் அண்ட் விஷன் என்னவா இருக்கு, ஒரு அரசியல் அவங்க எப்படி கண்காணிக்கிறாங்க, ஒரு நிகழ்வை ஒரு பெரிய துர்நிகழ்வா இருந்தாலும் அதை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல்களை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷோவும். அண்ட் இவங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு தமிழ்நாட்டோடைய முக்கிய பெருங்கட்சியில சார்ந்த குடும்பத்தினர் இருந்தா கூட அவங்க இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டார் வந்து இந்த மாதிரி பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன கட்சியினால பிரிஞ்சிருந்தா கூட இதுதான் தமிழ்நாடு வந்து நீங்க எந்த புது தலைவர் வந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த தலைவன் பின்னாடி போறதுக்கான சாத்தியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணி இந்த ஷோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.